வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில எத்தனை சவால்கள் வந்தாலும் உள்ளம் அமைதியாக இருக்கணும் என்பதே நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உண்மையான ரகசியம். இன்னைக்கு நம்ம 3வது வீடியோவில உள்ளமைதி, இன்னர் பீஸ் பற்றி பேசப் போகிறோம். மன அழுத்தம், கோபம், பதட்டம் எல்லாம் நம்முள் எழும்பினாலும் அதை எப்படி சமாளிக்கலாம்? எப்படி நம்முள் அமைதியை வளர்த்துக் கொள்ளலாம்? இதையெல்லாம் நாம் இன்றைய வீடியோவில் அமைதியாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம். உள்ளமைதி, உண்மையான அமைதி. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அது உள்ளமைதி. இன்றைய வேகமான உலகத்துல ஒவ்வொருவரும் பிஸியாக விரைந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலை, குடும்பம், பொறுப்பு, போட்டி, இதிலெல்லாம் நாம் மாட்டிக்கொண்டு எப்போது சுவாசிக்கிறோம் என்பதே தெரியாமல் போய்விடுகிறது. ஆனால் இதையெல்லாம் நடுவிலும் ஒரு விஷயம்தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. அது அமைதி. ஆனால் இந்த அமைதி வெளியில் கிடைக்காது. அது நம்முள்தான் உள்ளது. உள்ளமைதி என்றால் என்ன? உள்ளமைதி என்பது வெளி உலகம் அமைதியாக இருப்பதல்ல. அது நம்ம மனம் அமைதியாக இருப்பது. மழை பெய்தாலும், காற்று அடித்தாலும், கடல் அலையெடுத்தாலும், கடலின் ஆழத்தில் எப்போதும் அமைதி இருக்கும். அதுபோல நம்ம மனத்தின் ஆழத்திலும் ஒரு அமைதி இருக்கிறது. ஆனால் அதை காண நம்மால் மட்டும் முடியாது. அதை உணர கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியை இழப்பதற்கான காரணங்கள், நம்ம வாழ்க்கையில் அமைதி குலைவதற்கான பல காரணங்கள் உள்ளன. எதிர்பார்ப்புகள் அதிகம், கடந்த கால நினைவுகள், எதிர்கால பயம், பிறரை ஒப்பிடும் பழக்கம் என்னிடம் இல்லை என்ற எண்ணம், இந்த சிந்தனைகளே நம்ம மனதை கலக்கச் செய்கின்றன. ஒரு கண்ணாடி நீரில் சிறிது மணல் கலந்தால் அது தெளிவாக தெரியாது அல்லவா? அப்படித்தான் நம்ம மனமும். சிந்தனை, பயம், கவலை ஆகியவை கலந்துவிட்டால் அமைதி மறைந்து விடுகிறது. உள்ளமைதியை வளர்க்கும் 5 வழிகள். இப்போ நம்ம மன அமைதியை மீண்டும் பெற சில எளிய வழிகளை பார்க்கலாம். 1. மூச்சை கவனிப்பது. மூச்சு நம்ம வாழ்வின் அடையாளம். மனம் கலங்கும் போது சில நிமிடங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் நம்ம சிந்தனை அமைதியாகும். 2. மனதை தற்போதில் வைப்பது. கடந்தது போய்விட்டது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நம்மிடம் இருக்கும் ஒரே நேரம் இப்போதான தருணம். இந்த தருணத்தில் முழுமையாக வாழ கற்றுக்கொண்டால் அமைதி தானாக வரும். 3. பிறரை மன்னிப்பது. மனத்தில் கோபம் வைத்திருப்பது நம்மையே காயப்படுத்தும். மன்னிப்பது என்பது பிறருக்காக அல்ல, நம்ம மன அமைதிக்காக. 4. நன்றி சொல்லும் பழக்கம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சிறிய விஷயங்களுக்கு கூட. நன்றி சொன்னால் மனம் நெகிழும். நெகிழ்ந்த மனத்தில் கலக்கம் தங்காது. 5. சிறிது நேரம் தனிமையில் இருங்கள். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்களாவது மொபைல், தொலைபேசி, வேலை எதையும் விட்டுவிட்டு அமைதியாக உட்காருங்கள். அந்த அமைதியான நேரம்தான் நம்முடன் இணைக்கும் பாலம். உள்ளமைதியின் சக்தி. உள்ளமைதி வந்துவிட்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குவோம். சிக்கல்கள் இருந்தாலும் நாம் பதற மாட்டோம். ஏனெனில் மனம் உறுதியாயிருக்கும். உள்ளமைதி என்பது ஒரு சக்தி. அது நம்மை அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும் கவசம். நம்ம வெளி உலகம் எப்படி இருந்தாலும் அந்த அமைதியான மனநிலையுடன் நாம் இருப்பதுதான் உண்மையான ஆனந்தம். ஒரு சிறிய கதை. ஒரு முறை ஒரு கலைஞன் உண்மையான அமைதி என்ற தலைப்பில் ஓவியம் வரைய சொல்லப்பட்டார். ஒரு ஓவியர் அமைதியான ஏரியின் படத்தை வரைந்தார். மற்றொருவர் புயலுடன் கூடிய மழை காட்சியிலே ஒரு பாறையில் அமர்ந்த பறவையை வரைந்தார். அந்த பறவை புயல் நடுவிலும் தன் கூண்டில் அமைதியாக இருந்தது. அதுதான் உண்மையான அமைதி. வெளி சூழல் கலங்கினாலும் உள்ளம் அமைதியாக இருப்பது. அமைதி நம்முள் தொடங்குகிறது. நம்ம சுற்றுப்புறத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு முன்னாடி நம்ம சிந்தனையை மாற்றுவது முக்கியம். அமைதி ஒரு வெளிப்பொருள் அல்ல, அது நம்ம உள்ளே பிறக்கும் ஒரு உணர்வு. ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். இயற்கையோடு இணைந்திருங்கள். சிரித்துக் கொண்டிருங்கள். நன்றி சொல்லுங்கள். இதை செய்தால் அமைதி நம்மை விட்டு எப்போதும் பிரியாது. நண்பர்களே, உள்ளமைதி இல்லாமல் எந்த வெற்றியும் முழுமையில்லை. பெரிய வீடு, கார், பணம் எல்லாம் இருந்தாலும் மனம் அமைதியாக இல்லையெனில் அதற்கெல்லாம் அர்த்தமே இல்லை. ஆனால் மனம் அமைதியாக இருந்தால் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி கண்டுபிடிக்கலாம். நம்முள் அமைதி வந்தால் நம்ம வாழ்க்கையிலும் சுற்றியுள்ள உலகிலும் அமைதி தானாகவே மலரும். அதனால் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் என் மன அமைதியை காப்பாற்றுவேன். ஏனெனில் அதுவே என் ஆனந்தத்தின் மூலாதாரம். நன்றி. அமைதியாக இருங்கள். ஆனந்தமாக இருங்கள்.